காதலும் சில கேள்விகளும். உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். கேள்வி 12. 27 வயதில் இருக்கும் ஒரு பெண் கேட்கிறார், நான் நம்பின எல்லா பசங்களும் என்னை ஏமாத்திருக்காங்க. நான் திரும்பவும் யாரோ ஒருத்தங்களை நம்புகிறேன். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைன்னு நினச்சிட்டு நம்புகிறேன். ஒரு நாள் ஏமாறுவேன்னு தெரியும். மனிதர்களை நம்பலாமா கூடாதா? இந்த கேள்விக்கு ஆசிரியர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? ஏமாற்றம் என எதை குறிப்பிடுகிறீர்கள்? உங்களின் முன்னவர்கள் வேறொருவருடன் கொண்டிருந்த உறவுகளையா அல்லது உறவு முறிவையா? எதை ஏமாற்றம் என குறிப்பிடுகிறீர்கள் என தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது. நான் நம்பின எல்லா பசங்களும் ஏமாத்திட்டாங்க என நீங்கள் சொல்வதில் ஏமாற்றம் தொனிக்கிறது. உங்களுக்குள் நீங்கள் ஏமாற்றத்திற்கு எதிர்பார்த்து காத்திருப்பது புலனாகிறது. அதை அடுத்தடுத்த வரிகளில் உறுதிப்படுத்துகிறீர்கள். எல்லாரும் நிச்சயமாக ஒரே மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் ஒரே மாதிரி எல்லாரையும் பார்க்க விரும்புகிறீர்கள். உங்களின் அனுபவம் அவ்வாறு சொல்கிறது. ஏமாற்றம் எப்போது நேர்கிறது? எதிர்பார்க்கும் போது ஏமாற்றம் நேர்கிறது. எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். தமிழின் சுவாரஸ்யம் பாருங்கள். குறில் எதிர்பார்ப்பு என ஒன்று இருந்தால் நெடில் ஏமாற்றம் என ஒன்று நிச்சயமாக இருக்கும். குறில் இருந்தால் நெடில் நிச்சயம் இருக்கும். ஏ இருந்தால் ஏ நிச்சயம் தொடரும். எதிர்பார்ப்பின் வால் ஏமாற்றம், ஏமாற்றத்தின் தலை எதிர்பார்ப்பு. எனவே எதிர்பார்ப்பதை நிறுத்த முடியுமா பாருங்கள். உங்களின் கேள்வியிலேயே நம்புவதை பற்றிய வார்த்தைகள் 4 இடம்பெறுகின்றன. அத்தனை நம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்பையும் வாழ்வின் மீதே நாம் வைக்க முடியாது. நாளை என்பதே நிச்சயம் கிடையாத போது நாளை அவருடன் என்பது எத்தனை நிச்சயமற்றவைகளை கொண்டிருக்க வல்லது? உறவுகள் பணத்தையும் பொறுப்புகளையும் சுமக்கும்போது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகமாகி விடுகின்றன. நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வந்த பிறகு முடிவு உங்களின் விருப்பப்படிதான் நேரும். பிறகு என்னதான் செய்வது? நம்பவெல்லாம் வேண்டாம். பரஸ்பர மரியாதையுடன் இருக்க முயலுங்கள். அவர் இருக்க நீங்கள் விரும்புவதைப் போல் நீங்கள் இருக்க தொடங்குங்கள். அவரை முழுவதுமாக ஆக்கிரமிக்காதீர்கள். அவருக்குள் அவருக்கென கொஞ்சம் இடம் விடுங்கள். அதேபோல் உங்களுக்குள் உங்களுக்கென கொஞ்சம் இடத்தை விட்டு வையுங்கள். முழுமையாக அவருக்கென அள்ளி கொடுத்து விடாதீர்கள். அவர் விலகிச் சென்றால் அனுமதியுங்கள். அது உங்களின் தவறில்லை என்பதை உணருங்கள். அந்த முறிவை ஏற்கும் பக்குவத்தை உங்களுக்குள் இருக்கும் அந்த உங்களின் மிச்சத்தில் கண்டடையுங்கள். ஒரே ஆற்றில் இருமுறை நீங்கள் கால் வைக்க முடியாது என்பார் ஓஷோ. ஏனெனில் ஆறு நிற்பதில்லை, ஓடும். ஓடுகிற ஆற்றில் எதுவும் ஒன்றாகவே இருப்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கும். ஆறே அப்படி என்றால் மனிதர்கள், உறவுகள், சமூகம் எல்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒன்றாக இருக்க முடியாது. நீங்களும் அப்படித்தான். தற்போது யாரையும் நம்ப முடியாதென்ற இடத்தில் தேங்கி நிற்கிறீர்கள். அது உண்மையல்ல. யாரையும் நம்ப வேண்டிய அவசியமல்ல என்ற புரிதலை அடைய நீங்கள் ஆற்றைப் போல் ஓட வேண்டும். எந்த எதிர்பார்ப்புமின்றி கரைகளின் போக்குக்கு நெளிந்து சுழன்று மேலெழுந்து அருவியாய் விழுந்து ஓட வேண்டும். ஓடுதல் அல்லது இயக்கம் ஒன்றே போதும் என்கிற நிலையை நீங்கள் எட்டுகையில்தான் எத்தனை பெரிய இயக்கத்தின் நம்பிக்கைக்குரிய கூறாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது புரிய வரும். நம்பிக்கை அல்ல முக்கியம், பரஸ்பர மரியாதையே முக்கியம். காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான விடையுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.